ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 209 பார்க்க போகிறோம். காரா நருட்டோ கிட்ட உன்னை என் ஃப்ரெண்டை நான் கன்சிடர் பண்ணிட்டேன். பாஸ்ட்ல ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு வெறும் வார்த்தை மட்டும்தான், அதில் எதுவுமே இல்லை. ஆனால் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்கிறத, அது உனக்கு எப்படி இருக்குங்கிறத, சாஸ்கேக்கு என்ன பண்ண முடியுங்கிறத நீயே நல்லா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்த சீன்லேயே சாஸ்கே அண்ட் டான்சோ நேருக்கு நேர் நிற்கிறத காட்டுவாங்க. டான்சோ அவன் கையில் இருக்க பேண்டேஜ் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பான். காரின் மனசுக்குள்ள டான்சோ என்ன மாதிரியான ஜுட்ஸோ யூஸ் பண்ண போறான்னு பார்த்துட்டு இருப்பா. மாதரா மேலே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். டான்சோ வலது கையில் இருக்க பேண்டேஜ் ரிமூவ் பண்ணுவோம். பார்த்தா எல்லாமே ஷரிங்கானா இருக்கும். இதை பார்த்த சாஸ்கே ஷாக் ஆவான். காரின் இதை பார்த்துட்டு மனசுக்குள்ள என்ன இவ்வளவு ஷரிங்கானா, பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்குன்பா. சாஸ்கே டான்சோ கிட்ட அவன் வலது கையில எப்படி இத்தனை கண்கள் கிடைச்சதுன்னு சொல்லி கேட்பான். அது பெரிய கதைன்பா. சாஸ்கே சிம்பிளா நீ என்ன சொன்னாலும் அது எனக்கு கோவத்தை மட்டும் தான் கொடுக்கும். ஆல்ரெடி நான் அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன்பா. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த கேட்கணும்ட்டு ஹிட்டாச்சி மொத்த உச்சிகா கிளானையுமே வேட்டையாடி கொன்னதுக்கு காரணம் நீயும் மற்ற எல்டர்ஸும் அவனுக்கு கொடுத்த ஆர்டர்னாலே அது உண்மையான்னு சொல்லி கேட்பான். டான்சோ சீல் ஃபார்ம் பண்ணிட்டு செம்ம ஃபாஸ்டா வந்து சாஸ்கேவை அட்டாக் பண்ணிருப்பான். சாஸ்கே சூசானோ யூஸ் பண்ணி தடுத்திருப்பான். டான்சோ மேல பார்க்கவும் மாங்கேக்கியோ ஷரிங்கானோ யூஸ் பண்ணிருப்பான். சாஸ்கே சூசானாவை யூஸ் பண்ணி டான்சோவை பிடிச்சிருப்பான். அதுதான் சாஸ்கேன்ட்டு பாப்பான் மாதரா. டான்சோ இதுதான் சூசானாவோன்னு சொல்லி கேட்பான். சாஸ்கே அமைதியா நிப்பான். டான்சோவை சூசானாவோட கை பயங்கர டைட்டா பிடிக்கும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டான்சோஸ் ரைட் ஆம் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ இருக்க பக்கம் காட்டுவாங்க. கக்காஷி கிட்ட யாமட்டோ முதல்ல இப்ப என்ன ஆச்சுனாலும் ஃபைக்காகி சமிட்ல நடந்த விஷயத்த பத்தி கிராமத்துல போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அதுன்னு மட்டும் இல்லாம சக்குரா அப்படின்னு சொல்ல வரும்போது சாய் என்னோட ரியல் ஒன் சக்குரா கூட தானே இருக்கான், கவலைப்படாதீங்க, சாஸ்கேவா அவனை இருக்காம நான் பாத்துக்கிறேன், நீங்க என்ன நம்பலான்பா. கக்காஷி அவகிட்ட போய் தனியா நான் பர்சனலா பேசி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது தான் கரெக்டா இருக்கும் பாரு. கக்காஷி கண்ண மூடி திங்க் பண்ணிட்டு யாமட்டோவை கூப்பிட்டு நருட்டோவோட கிராமத்துக்கு போக சொல்லுவாரு. சக்குராவை நான் போய் கூட்டிட்டு வரேன், சாஸ்கேக்குலாம் அவன் மேட்சே இல்ல, அவன் பின்னாடி போறதுங்கிறது சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமன் பாரு. சமிட்ல நடந்த விஷயம் அர்ஜென்ட்டா இருக்கிறதுனால என்னோட நிஞ்சா ஹவுன்ஸ் மூலமா அதை ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் யாமட்டோ புரிஞ்சதுன்னு பாரு. கக்காஷி சாயை கூப்பிட்டு சக்குரா இப்ப எங்க இருக்காலோ அங்க என்ன கூட்டிட்டு போன்பாரு. சரின்பா. நருட்டோ ரொம்பவுமே அமைதியா இருப்பான். இப்ப கூட சாஸ்கேவை தான் திங்க் பண்ணுவான். ஓமோயி அண்ட் காருயி நருட்டோ அண்ட் சக்குரா கிட்ட சாஸ்கேவை பத்தி கேட்டிருப்பாங்களே, அந்த விஷயங்களை திங்க் பண்ணி பார்ப்பான். உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்கவும் ஓமோயி நீங்க சாஸ்கேவை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அவனை பத்தி தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கன்னு இருப்பான். கிளவுட் ஷினோபிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்டிருப்பா சக்குரா. ஓமோயி ஏகப்பட்டது இருக்குன்ட்டு லீஃபை சேர்ந்த சாஸ்கே உச்சிகா கிளவுட் வில்லேஜ் அட்டாக் பண்ணிருக்கான் இருப்பான். உங்களோட ரோக் ஷினோபி தான் எங்களோட மாஸ்டரை கடத்தினதுன்னு இருப்பா காருயி. அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியலன்னு இருப்பா. சக்குரா அதுக்கான வாய்ப்பு இல்ல, சாஸ்கே இதுக்கு இப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சிருக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பா சக்குரா. அக்காட்சுகியோட மோட்டிவ்ல எங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டிருப்பான் ஓமோயி. அக்காட்சுகி அதை பத்தி கேட்கறீங்கன்னு இருப்பான் நருட்டோ. காருயி என்னோட பொறுமை சோதிக்காதீங்க, சாஸ்கே அக்காட்சுகில ஒரு மெம்பர் இருப்பா. ரெண்டு பேருமே ஷாக் ஆவாங்க. நீங்க உங்களோட ரோக் நிஞ்சாவை ஃப்ரீயா சுத்த இருக்கீங்க, அதனாலதான் லார்ட் ரைக்காகே எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காருன்பா. அந்த உச்சிகாவோட கதையை முடிக்க ஹொக்காகேவோட பர்மிஷன் நாங்க வாங்கிட்டோம் இருப்பான் ஓமோயி. நருட்டோ சாஸ்கே அவங்களோட மாஸ்டர் கடத்திருக்கானான்னு திங்க் பண்ணுவான். நாங்க எங்களோட ரிவெஞ்ச் எடுத்தே தீருவோம் இருப்பான் ஓமோயி. காருயி சாஸ்கேவோட கதையை நாங்க தான் முடிப்போம் இருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நருட்டோ மாதரா இட்டாச்சியை பத்தி சொன்னதை திங்க் பண்ணி பார்ப்பான். மாதரா இட்டாச்சி உச்சிகா அவனோட மொத்த வாழ்க்கையுமே செல்ஃப் சாக்ரிஃபைஸ் தான். அவன் சாஸ்கேக்காக தான் செத்தான், லீஃப் வில்லேஜுக்காகவும் தான். சாஸ்கே எல்லாத்தையும் இழந்தான், தனிமையான லீஃப் வில்லேஜோட அமைதிக்கான எக்ஸ்சேஞ்சா. சாஸ்கேவை இன்னும் பிளேம் பண்ணுவீங்களா? இப்போ சாஸ்கேவோட இலக்கே லீஃபை பழி தீர்த்துக்கிறது தான். இட்டாச்சிக்கும் மொத்த உச்சிகா கிளானுக்கும் அவங்க பண்ணதுக்காக அவனுக்கு இப்ப தோன்றது எல்லாமே ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறது மட்டும்தான். அவன் இப்போ உண்மையான அவெஞ்சர், வெறுப்பு, அதுதான் சாஸ்கேவோட நிஞ்சா வேண்டிருப்பான். இதெல்லாம் யோசிச்ச நருட்டோக்கு பயங்கரமா மூச்சு வாங்கும். சாய் நருட்டோ கிட்ட உன்னோட காம்ரேட்ஸ் தனிச்சே செயல்பட முடிவெடுத்துட்டாங்க, சாஸ்கேவோட கதையை அவங்களே முடிக்கணும்னு பாக்குறாங்கன்னு இருப்பான். சக்குரோனும் முட்டாள் இல்ல, இப்ப இருக்க மோசமான சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு சாய் சொன்னது. அதுக்கப்புறமா கக்காஷி சக்குராவே சாஸ்கேவை தான் சொந்த கைகளாலேயே கொல்லணும்னு பாக்குறாளான்னு சொல்லி கேட்டது. காரா காகை ஆகணுங்கிற அந்த பேர்டனை அவன் தோல்ல போட்டுக்கு அதை தாங்கறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டினா சாஸ்கேக்கு ஃப்ரெண்டா அவனுக்கு என்ன செஞ்சா சரியா இருக்குங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் யோசிச்ச நருட்டோக்கு ரொம்பவுமே மூச்சு வாங்கும். இதயத்துல கை வைப்பான். கக்காஷி இதை பார்த்துட்டு நருட்டோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. மண்டிட்டு அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழுவான். பயங்கரமா மூச்சு வாங்கும். கக்காஷி இதை பார்த்துட்டு நருட்டோவை அமைதியா இருக்க சொல்லுவாரு. யாமட்டோவை அதிகமா மூச்சு விடுறான்னு பாரு, இங்க பாரு மூச்சு மெதுவா விடுன்னு பாரு கக்காஷி. யாமட்டோ நருட்டோ கேக்குதா கேக்குதான்னு கத்துவாரு. அப்படியே சாஸ்கே கிட்ட காட்டுவாங்க. சாஸ்கே டான்சோ கிட்ட இன்னொரு தடவை கேட்கறான்ட்டு இட்டாச்சி மொத்த உச்சியா கிளானையுமே கொன்னதுக்கு
காரணம் எல்டர்ஸ் நீங்க கொடுத்த உத்தரவுனாலேன்னு சொல்லி கேட்பான். டான்சோ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு சாஸ்கே அது உண்மை இல்லைன்னு சொல்லி கேட்டு கத்துவான். சூசனோட கையில தானே டான்சோ மாட்டிருக்கான். அது கொடுக்குற பிரஷர்ல டான்சோ வாயில இருந்தே ரத்தம் வரும். சாஸ்கே பதில் சொல்றான்னு கத்துவான். டான்சோ அவன் அப்படிப்பட்ட ஆளு இல்லைன்னு நினைச்சேன். நாசமா போனவன் சாகறதுக்கு முன்னாடி உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கான். யோசிச்சபடியே பார்க்க போனா நீ அவனுக்கு ஸ்பெஷல் தான் போலன்பா. சாஸ்கே கிட்ட மாதரா நீ அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறது மூலமா நீ ஸ்ட்ராங்காவே அவன் நம்பினான்ங்கிற விஷயத்த சொல்லியிருப்பான். ஹிட்டாச்சி சாஸ்கே சின்ன பையனா இருக்கப்ப நான் உனக்கு அண்ணமாய் நடிச்சேன். உன் உடம்போட சக்தி எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்றதுக்காக இருப்பான். சின்ன வயசு சாஸ்கே ஷாக்கா இருப்பான். ஒருத்தியான அப்பனண்ட்டுக்காக எதிர்பார்க்கறேன். உனக்குள்ள அந்த பொட்டன்ஷியல் ஒளிஞ்சிருக்கு. என்ன வெறுக்கிறீல, என்ன தோக்கடிக்கணுங்கிற வெறி இருக்குல்ல, அதுக்காக தான் உன்னை வாழ விடுறேன். அதுவும் என் நன்மைக்காக. என் முட்டாள் தம்பின்ட்டு ஹிட்டாச்சி திரும்பி இருப்பான். என்ன கொல்லணும்னு நினைச்சினா வெறுப்பையும் ரிவெஞ்ச மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. இல்ல தப்பிச்சு உயிர் வாழணும்னு தோணுச்சுன்னா ஓடு உன் வாழ்க்கைக்காக. என்னோட கண்கள் ஓட்டவே உன்னோட கண்களும் மாறும்போது அந்த நாள் நீ என்ன தேடி வாழ்ந்திருப்பான். மாதரா ஹிட்டாச்சி உச்சிகா கிளான லீஃபோட ப்ரௌட் கிளான வைக்க சொல்லி கெஞ்சிடான். தம்பியான உனக்கு அந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டான். வில்லேஜ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமாவே கடைசியா உன் கூட தான் சண்டை போட்டு சாகணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தான் அப்படின்னு மாதரா வாய்ஸ் ஓவர் கேட்கும் போது ஹிட்டாச்சி சாஸ்கே கிட்ட நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு சொல்லி இருந்திருப்பான்ல, அதை காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம உனக்குள்ள புது பவர்ஸை செலுத்துறதுக்காகவும் தான் இருப்பான். மாதரா பெருமிதத்துக்கு பதிலாக கேவலத்தை ஏத்துக்கிட்டான். அன்பு கிடைக்க வேண்டிய இடத்துல வெறுப்பு ஏத்துக்கிட்டான். கடைசியா சாகும் போதும் கூட சிரிச்சான். உச்சிகா நேம் அவன் தம்பியான உங்ககிட்ட கொடுத்தான். கடைசி வரைக்கும் உன்னை ஏமாத்துறான் இருப்பான் மாதரா. இதை கேட்ட சாஸ்கே மொத்தமாவே பொய்ன்னு சொல்லி கத்தி இருந்திருப்பான். பிரசன்ட் சாஸ்கே டான்சோ கிட்ட பதில் சொல்றான்னு கத்தவும் டான்சோ ஹிட்டாச்சி கிட்ட ஒப்படைச்ச வேலையை ரிவீல் பண்ற பர்சனா இருப்பான். நான் திங்க் பண்ணி கூட பாக்கலின்பான். இதை கேட்ட சாஸ்கே அப்படின்னா அது உண்மைதானான்ட்டு செம்ம கடுப்பாவான். சுசானோ எக்ஸ்ட்ரீமா போகும். ஈவன் காரினாலும் கூட அது ஒரு ஃபோர்ஸை தாங்கிக்க முடியாது. டான்சோ செல்ஃப் சாக்ரிஃபைஸ்ங்கிறது ஒரு துளி வெளிச்சத்தை பார்க்காம இருள்ல வேலை செய்யறவன் தான் உண்மையான ஷினோபின்பா. இட்டாச்சின் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட ஷினோபிஸ் அதே வழியில தான் செத்துருக்காங்க. நைஸா இருக்கவனால மட்டும் இந்த உலகம் மாற போறது இல்ல. அவன மாதிரி இருக்க பர்சன்ஸ்னால தான் பீஸ்ங்கிறதே இந்த உலகத்துக்கு கிடைக்குது. உன்ன மாதிரி ஆட்கள் இட்டாச்சியோட நோக்கத்தை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அவனோட நோக்கத்தை உங்களால புரிஞ்சுக்க கூட முடியாது. இட்டாச்சி சாகறதுக்கு முன்னாடி உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கானா. அவனுமே லீஃப்க்கு ஒரு துரோகி தான் சொல்லுவான். சொல்லும் போதே சாஸ்கி செம்ம கடுப்பா இருப்பான். அவன் கையை மடக்கவும் சூசானோ டான்சோவன் நஸ்கியை கொன்றும். லோவர் பாடி மட்டும் தான் இருக்கும். அப்பர் பாடி மொத்தமா தெரிச்சு போயிருக்கும். இட்டாச்சியை பத்தி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாதேன்மா சாஸ்கே. பார்த்தா டான்சோ சரின்னு சொல்ற மாதிரி வாய்ஸ் கேட்கும். அடுத்து கண்களை பயன்படுத்தி சண்டை போடலான்ட்டு குனாய் வச்சு அட்டாக் பண்ணுவான் பின்னாடி இந்த டான்சோ. சுசானோ இருக்கனால ஈவன் குனாயினாலும் கூட அதை பெனட்ரேட் பண்ண முடியாது. காரின் மனசுக்குள்ள இவன் தான் செத்துட்டானே, எப்படி திரும்ப வந்தான்? டான்சோவோட சக்கரா ஒரே ஒரு சக்கராவை தான் நான் சென்ஸ் பண்ணேன். க்ளோன் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லைன்னு திங்க் பண்ணுவா. டான்சோ இந்த சூசானோ உன்னை நல்லாவே பாதுகாக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது வேற லெவல்ல அட்டாக் வச்சிருப்பான். பிரிட்ஜை பொழந்துகிட்டு செத்துருப்பான். காரினை காட்டுவாங்க. பில்லருக்கு மேல பாப்பா பார்த்தா டான்சோ நிப்பான். அந்த சுசானாவோட அட்டாக் பண்ற பவரும் வேற லெவல்ல இருக்குன்பா. இதை பார்த்த காரின் இது க்ளோனா இருக்க வாய்ப்பு இல்ல, இது என்ன கெஞ்சுட்சு மாதிரியான்ட்டு சாஸ்கேவோட சக்கராவை சென்ஸ் பண்ணுவா. சாஸ்கேவோட என்ன சக்கரா டிஸ்டர்ப் ஆகலின்ட்டு என்னோட சக்கரா வந்து ஸ்டேபிளா இருக்குன்னு திங்க் பண்ணுவா. நாங்க ரெண்டு பேரும் கெஞ்சுட்சுல இல்லைனா இது எந்த மாதிரியான ஜுட்சுன்ட்டு பாப்பா டான்சோவை. சூசானோ பஞ்ச் பண்ணதுல அந்த பில்லர் பயங்கரமா டேமேஜ் ஆகும். சதரன ஒரு கல்ல டான்சோ நிப்பான். திரும்ப சூசானோ அட்டாக் பண்ண வரவும் எஸ்கேப் ஆயிருப்பான். பிரிட்ஜ்ல நிக்கவும் சூசானோ அட்டாக் பண்ணிருக்கும். வேற லெவல்ல இம்பாக்ட் ஆகும். காரின் பயந்துருவா. டான்சோ பின்னாடி போகவும் சாஸ்கே முன்னாடி ஜம்ப் பண்ணுவான். அவனோட லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்துல போயிட்டு அமதாரசு பண்ணுவான். டான்சோ கருகி இருப்பான். சாஸ்கே பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு கொண்டிருப்பான். அவனோட இடது கண்ணுல இருந்து ரத்தம் வரும். இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற மாதரா ஃபர்ஸ்ட் சுசானோ இப்ப அமதாரசு. டான்சோவோட பவரை டெஸ்ட் பண்றதுக்கு இது ஓவர் தான், டயர்டாக போறான்ட்டு பாத்துட்டு இருப்பான். காரின் அமைதியா இருப்பா. டக்குன்னு சென்ஸ் பண்ணிட்டு திரும்பி பார்க்கவும் டான்சோ நிப்பான். வின் ஸ்டைல் வேக்யூம் புல்லட்ஸ் பண்ணிட்டு இருப்பான் டான்சோ. காரின் சாஸ்கேவை கூப்பிட்டு உனக்கு பின்னாடி இந்த அட்டாக் பண்றான்னு சொல்லுவா. அட்டாக் வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கும். சாஸ்கே ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆவான். இருந்தாலும் அவனோட ரைட் ஷோல்டர்ல அடிப்படும். பின்னாடி போய் பிரிட்ஜ்ல இருந்து விழுகிற மாதிரி போயிருவான். காரின் சாஸ்கேன்னு கத்துவா. சாஸ்கே சமனிங் ஜுட்சு பண்ணவும் இந்த இடத்துக்கு கருட சமனா இருக்கும். அப்பாடான்னு இருப்பா காரின். என்ன புது சமனிங்கா, இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு பாப்பா மாதரா. டான்சோ அமதாரசு பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆஃப்டர் ஆல் நீ இட்டாச்சியோட தம்பி தானன்பா. காரின் டான்சோவை நல்லா உத்து பார்த்துட்டு இருப்பா. அவனோட ரைட் ஆர்ம்ல இருக்க ஒரு ஷரிங்கன் க்ளோஸ் ஆகும். டான்சோ இட்டாச்சியோட ஜுட்சோ நீ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்கவும் அவனை பத்தி திரும்ப ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கண்டான்பா. அண்ணன் தம்பிங்க ஒரே எபிலிட்டியோட இருந்தாலும் நீ என்ன உணர்றீங்க இதுல அதிக டிஃபரெண்ட் இருக்குன்பா. சாஸ்கே ஷாக்காவா. இட்டாச்சியை பத்தின உண்மை உனக்கு முக்கியம் இல்ல, அதுக்கு பதிலாக வெறுப்பால மொத்தமா நீ அழிக்கணும்னு எதிர்பார்த்தீனா உச்சிகா கிளான் சாக்ரிஃபைஸ் ஆனதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிரும்ட்டு டான்சோ அவனோட வலது கையை காட்டுவான். உச்சிகாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமையே இல்லடான்ட்டு சாஸ்கே செம்ம வெறியாய் அட்டாக் பண்ண வருவான். டான்சோ வின் ஸ்டைல் வேக்யூம் பிளாஸ்ட் பண்ணுவான். பாறையவே ரெண்டா விட்டும். சாஸ்கேவை அட்டாக் பண்ண போகும்போது கருட மேல இருந்து ஜம்ப் பண்ணிடுவான். அட்டாக் பண்ண வரவும் பயங்கர ஸ்மோக் கிரியேட் பண்ணி விட்டுருப்பான் டான்சோ. பிளேட வச்சு ரப்பல் பண்ணுவான் சாஸ்கே. சுத்தி வர புகையா இருக்கனால சாஸ்கே டான்சோ எங்கடா சொல்லிட்டு கையில பிளேட வச்சுட்டு தேடுவான். டான்சோ ஷூரிகன்ல விண்ட் ரிலீஸ் வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். இத்தனோண்டு ஷூரிகன் சாஸ்கேக்கு பின்னாடி பாறையே ரெண்டா வெட்டிடும். திரும்ப ரெண்டு ஷூரிகன்ல விண்ட் ரிலீஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். சாஸ்கே ஒரு ஷூரிகன் அவனோட பிளேட்ல புடிச்சிட்டு அதை கார்டா யூஸ் பண்ணுவோம். வந்த இன்னொரு ஷூரிகன் அதுல பட்டு மேல போயிடும். கருடா டான்சோவை நோக்கி வரும். டான்சோ திரும்பவும் அந்த ஷூரிகனை யூஸ் பண்ணுவோம். சாஸ்கே பிளேட்ல புடிச்சு வச்சிருந்த ஷூரிகனை விட்டுறிவான். ரெண்டு ஷூரிகனும் பட்டு டான்சோக்கு மேல இருக்க பில்லர்ல போய் படும். மேல இருந்து ஏகப்பட்ட பாறை விழுகும். டான்சோ எஸ்கேப் ஆகி ஓடுவான். சாஸ்கே முன்னாடி வந்து அட்டாக் பண்ண வரவும் டான்சோ சிம்பிளா கழுத்து பிடிச்சிருவான். காரின் சாஸ்கேன்னு கத்துவா. மாதரா பார்க்கும்போது சாஸ்கே மேல ஒரு ஷூரிகனை தட்டி விட்டுருப்பான் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கருடா டான்சோவோட வலது கையை வெட்டிடும். சாஸ்கே டான்சோவை பிளேடா யூஸ் பண்ணி வெட்டிடுவான். கீழே விழுந்த டான்சோவோட வலது கையில இருக்க இன்னொரு ஷரிங்கன் கண்ண மூடும். காரின் என்னதுன்னு பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அது மறையும். இதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு திரும்பி பார்த்தா டான்ஜோ உயிரோட பில்லர் மேல நிப்பான். இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்பா. சாஸ்கே கீழே குமிஞ்சிட்டு மேல டான்ஜோவை பார்க்கவும் சாஸ்கேவை சுத்தி ஏகப்பட்ட காக்கா ஃபார்ம் ஆகும். அது நேரா டான்ஜோவுக்கு பின்னாடி போகவும் டான்ஜோ திரும்பி பார்த்தா அங்க இட்டாச்சி இருப்பான். இட்டாச்சியான்ட்டு ஷாக் ஆவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஃபர்பிடன் விஷுவல் ஜுட்ஸு அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ. இதுக்கப்புறமா லீ வந்துட்டு மினிக்கானர் வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பேஷன் அப்புறம் தைரியம்ல என்னங்க நான் காட்டுறேன் வேர்வையெல்லாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு மினிக்கானர் எனக்கு தான் சொந்தங்கமா ஆடிட்டு இருப்பான். நெஜி பாம் ஹில் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அட்லீஸ்ட் நீனாவது கொஞ்ச நேரம் மெயின் ஸ்டோரியில இருந்த நான் தான் ரொம்ப நாள் வரலைன்ட்டு அதனால இந்த மினிக்கானர் எனக்கு தான் சொல்லிட்டு போஸ்டர் காட்டுவான். அதெல்லாம் தனியா பண்ண விட மாட்டேன், மினிக்கானர்னா அது எனக்கு தான் வேணும்ட்டு அடோரபிள் 1010ங்கிற போஸ்டர் எடுத்து காட்டுவா. காய்ஸ் சென்ஸ் அந்த போஸ்டர் கிழிச்சிட்டு முன்னாடி வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே கம்மியான டைம் தான் ஸ்கிரீன் டைம் இருந்துச்சு, அதான் உங்களுக்கே தெரியும் என்ன அளவு பண்ணுங்க ஹார்ட் யங் அப்புறம் ஆசமான மினி கார்னரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு பாரு. கடைசியில பார்த்தா 3 பேர் அடிச்சிட்டு கிடப்பாங்க மினி கார்னர் எனக்கு தான்ட்டு.